அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து உண்மையான காதல் கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குறோம். சில பேர் வந்து ரொம்ப நாள் வாழ்வாங்க ஆஃப்டர் மேரேஜ். சில பேர்த்துக்கு வந்து இடையில சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. சில பேர் கல்யாணம் ஆகி 1 மாதத்துலேயே பிரிஞ்சிருவாங்க. டிவோர்ஸ் கேஸ் அதிகமாகிட்டே போகுது. இதனால ஏன் என்ன காரணம்? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான லவ் அப்படின்னு என்ன தெரியுமாங்க? ஒரு 70 வயசு தாத்தா, 68 வயசு பாட்டி, கணவன் மனைவி அன்னூன்யமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவங்கள போய் கேட்டதுக்கு சொன்னாங்க, அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அவங்க அந்தளவுக்கு படிக்கலை, ஆனால் அந்த வார்த்தைகள் கேளுங்க. உண்மையான காதல் அப்படின்னா, உன்னை பிடிச்சவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அது ட்ரூ லவ் கிடையாது. யாரு கூட நீ இருக்கும்போது உன்னையே நீ லவ் பண்ணுறியோ, உன்னையே நீ காதலிக்கிறியோ, அதுதான் ட்ரூ லவ். புரியலையாங்க? அதாவது உங்களுக்கு பிடிச்சிக்க நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு அழகாக இருக்குது, எனக்கு நான் கனவுல கண்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த லவ் நீடிச்சிருக்குமா அப்படிங்கிறத கேள்விக்குறி தான். அதுவே நீங்கள் யாரு கூட இருக்கும்போது உங்களை நீங்கள் உணர்றீங்க, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது, உங்களையே நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அந்த பார்ட்னர் தான் உங்களுக்கு உண்மையான லவ் கொடுப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா, நம்ம ஒருத்தர் நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னா நாம் யாருன்னு அவங்கள்ட்ட காமிக்க தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் லட்சியம் எல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் ட்ரூ லவ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, லவ் பண்ணும்போது தொடர்ந்து மெசேஜ் பண்ணுறது, தொடர்ந்து பேசிக்கிட்டு, அது லவ் கிடையாது. அதிகமாக ஃபோன் கால் பண்ணாமல், அதிகமாக மெசேஜ் பண்ணாமல், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறது தான் ட்ரூ லவ். என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசுகிறா, என்ன மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆக போகுது, ஃபோன் பேசாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்து ட்ரூ லவ் ஆகிருமா? ஆமாங்க, பேசலாம். ஆனால் சும்மா ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறது, சும்மா அவுட்டிங் போகிறது, நீ இல்லாமல் நான் இல்லை, நீ தான் என் அப்படிலாம் வந்து டைலாக்லாம் விடுறதெல்லாம் லவ் கிடையாதுங்க. ஸோ எந்த லைஃப் வந்து கடைசி வரும் நீடிக்கும் அப்படின்னா நம்பிக்கை. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டியா, எங்கே இருக்க, யார் கூட பேசிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்பிக்கை. ஸோ 2 பேர்த்துக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போலாம் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டாவே ஃபோனில் பேசிக்குவாங்க, வெளியில் அவுட்டிங்லாம் போவாங்க, தப்பே கிடையாது. ஆனால் சும்மா பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபோனு, சும்மா மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நீ என்ன நினைக்கிற, அப்போ தான் நான் உன்னை நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம், அதுதான் நீடிச்சிருக்கும். இப்போ நிறையா பேர்த்துக்கு இதுதான் பிரச்சனை. ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்லாம் ஏன் ஆகுது? நீ லவ் பண்ணும்போது நீ எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த, இப்போ நீ எனக்கு கொடுக்கவே இல்லை. அப்படி கிடையாது. அவன் பொழப்பை பார்க்கணும். பொழப்பை பார்த்து தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒரு ரஜினி பாட்டு கூட வரும், அந்த பாட்டு எனக்கு மறந்துருச்சு. என்ன, சும்மா பொஞ்சாதியோட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் பொழப்பு எப்படி பார்க்குறது, அந்த பாட்டு நல்லாயிருக்கும். அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரஜினி பாட்டு அழகாக சொல்லுவார், அந்த லைன்ஸ் எல்லாம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஸோ என்னென்னா, நம்ம அதாவது ஆஃப்டர் மேரேஜ் அன்பு ஒய்ஃப்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனால் ரொம்ப நேரம் பண்ண முடியாது. பொழப்பை பார்க்கணும் கரெக்டாக. அடுத்து குழந்தை குட்டிலாம் வரும், அவங்களும் வளர்க்கணும். ஸோ ஒரு அழகாக லைஃப் கொண்டு போகணுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். கணவன் மனைவிக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். லவ் பண்ணும்போது சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் தான் லவ் அப்படிலாம் கிடையாது. அது தானாக தோணுச்சுன்னா பேசலாம், அதுக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தால் தான் லவ்வு, வெளியில் போயிட்டே இருந்தால் தான் லவ்வு, 24 மணி நேரம் ஃபோன் பேசிகிட்டே இருந்தால் தான் லவ், அதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையான லவ் எப்போ நீடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், நம்பிக்கை முக்கியமாக. வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும். கணவன் மனைவி நம்பணும், மனைவி கணவனை நம்பணும். அதுதான் உண்மையான லவ். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, லவ் பண்ணும்போது சும்மா ஃபோன் பேசிகிட்டே இருக்க வேண்டியது, நீ யார் கூட உள்ள பேசினீங்க, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இப்போ வந்து நீயா நம்மளை கூட கடைசியில் பேசிக்கிட்டாங்க. அவர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாராம்மா, எப்போ வருவேன் அந்த ஒய்ஃப் கேட்டு இருக்கிறா. ஒரு 20 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த டே ஃபுல்லும் அந்த ஒய்ஃப் வந்து திட்டிகிட்டே இருந்தாலாமா. இது என்ன, லேட் ஆயிடுச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, டிராஃபிக் ஆகிருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா வேலை இருந்திருக்கலாம். ஓகே, ஒரு சின்ன கதைங்க. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருந்தால் அப்புறம் நீங்கள் போர் அடிக்குன்னு சொல்வீங்க.
என்ன கதை அப்படின்னா, இது நிஜமாவே நடந்த கதை. அரபு நாட்டில் 7ஆம் நூற்றாண்டில், அது 7ஆம் நூற்றாண்டா அப்படிங்கிற டவுட், அது மறந்துருச்சு. பட் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அரபு நாட்டில் நடந்தது. இது உண்மையுமே நடந்ததுங்க. அங்கே பாடசாலையில் வந்து லைலா அப்புறம் வந்து கை சலீம் அப்படிங்கிற 2 பேர், நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு காதல். அந்த 7ஆம் நூற்றாண்டில் பாடசாலையில் லைலாவுக்கும் இந்த கதை நல்லா இருக்குங்க. இது உண்மையான காதல் கதை. அப்புறம் 2 பேர் லவ் பண்ணுறது, ரொம்ப உண்மையாக 2 பேர் லவ் பண்ணுறாங்க, உணவுபூர்வமாக லவ் பண்ணுறாங்க. லைலா கை சலீம் 2 பேரும். லைலாவோட அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே லைலாவோட அப்பா என்ன பண்ணிடுறாங்க, லைலாவுக்கு வேற ஒருத்தரோட திருமணம் செஞ்சு வச்சிடுறாரு. ஓகேவாங்க. அப்புறம் அந்த திருமணத்துக்கு முன்னாடியே வந்து கை சலீம் வந்து எல்லாம் வந்து மஜ்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரொம்ப தீவிரமாக நிறைய கவிதைகள் எழுதுறது, லைலா காதல்னாவே கவிதைகள் தானாக வரும், நிறைய கவிதைகள் எழுதி வைக்கிறதுல பார்த்துட்டு நிறைய மக்கள் எல்லாம் அவனை வந்து மஜ்னுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மஜ்னு அப்படின்னா பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மஜ்னுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மஜ்னுவும் லைலாவும் லவ் பண்ணுறது பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம லைலாவோட அப்பா லைலாவுக்கு வேற ஒருத்தரோட திருமணம் செஞ்சு வச்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், நிஜமேலுமே வந்து மஜ்னு வந்து பைத்தியம் ஆகிட்டார். லைலா வந்து ஒழுங்காக சாப்பிடாம மஜ்னு நினச்சிக்கிட்டு சாப்பிடாம இருந்து லைலாவும் ஒரு கட்டத்தில் இறந்துடுறாங்க. அப்புறம் பல வருடங்கள் ஆயிடுது. லைலாவோட கல்லறையில் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்குறாங்க. பல வருடங்கள், சில வருடங்கள் நினைக்கிறேன். ஓகே, போய் பார்த்தா அந்த லைலாவோட கல்லறையில் யாரோ கட்டி அணைச்சி ஒரு உடல் கிடக்கு. கட்டி அணைச்சபடி அந்த உடல் வந்து காஞ்சி போய், அதோ பல நாள் ஆனால் உடல் எப்படி இருக்கும் அப்படி கிடக்குது. அது வேறு யாருமே இல்லை, மஜ்னு தான். அந்த மஜ்னு வந்து கல்லறையில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாருன்னா ஒரு கவிதை. இந்த கவிதை எனக்கு படிக்க தெரியல, அதோட விளக்கத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த கவிதை அழகாக கரெக்டாக கோர்வையாக வரணும்ல, அந்தளவுக்கு நம்ம இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ என்ன அப்படின்னா, அது என்னென்னா, நான் உயிருக்குயிராக வந்து லைலா வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க. நான் இடைவிடாது என் காதலிக்கு நான் முத்தம் கொடுத்து கொண்டே இருப்பேன். நான் கொடுப்பது கல்லறைக்கு நான் முத்தம் கொடுக்க, கல்லறை தான் கட்டி அணைச்சி படுத்திருக்கிறார். ஆனால் அவர் எழுதுனது வந்து, நான் பைத்தியம் இல்லை, கல்லறைக்கு நான் என் முத்தங்களை கொடுக்கவில்லை, இடைவிடாது நான் முத்தங்களை கட்டி அணைத்து கொண்டு கொடுக்கின்றேன். யாருக்குன்னா, கல்லறையில் உள்ளே இருக்கின்ற என் லைலாவிற்கு, என்னவளுக்காக என் முத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஸோ நான் பைத்தியம் இல்லைன்னு தெளிவாக அதில் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ பாருங்கள், அந்த கல்லறை கட்டி பிடிச்சிட்டு அவரும் சாப்பிடாம லைலாக்கு இடைவிடாவது முத்தம் கொடுத்துட்டு இறந்துருக்கிறார். இதுதான் வந்து ஒரு உண்மையான லவ். என்னென்னா அது உண்மையான லவ் தான். இல்லைன்னா வந்து அதுக்குன்னு வந்து உண்மையாக லவ் பண்ணிக்கலாம் சாகுன்னு நான் சொல்ல வரல, தப்பு. அந்த தவறு மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. பெற்றோர்கள் நமக்காக தான் வாழ்கிறாங்க. ஸோ நம்ம நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும். படிப்பு வரல, ஒரு சில குழந்தைங்க ஒரு சிலர் நல்லா படிப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் எப்படி படித்தாலும் படிப்பு வராது. அதுக்குன்னு வாழ்க்கையே போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க, வாழ்க்கையில் சாதிங்க. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க, உங்களுக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னரையும் நல்லா பார்த்துக்குங்க. கதை தான் இது. ஆனால் தயவு செய்து சாவை வந்து நீங்கள் தேடிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. படைத்த கடவுளுக்கு தெரியும் நம்ம உயிரை எப்போ எடுக்கணும். அதனால தற்கொலைங்கிற முடிவுக்கு எந்த எக்காரணத்தை கொண்டு போகக்கூடாது. ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. படைத்த கடவுளுக்கு தெரியாதா? ஸோ எதாக இருந்தாலும் மீண்டு வாங்க, நமக்கு இந்த பரந்த உலகத்தில் நமக்கு வாழ்கிறதுக்கு இடம் இல்லையா என்ன? அதனால் நம்ம நியாயமாக வாழலாம், நம்பிக்கையோடு வாழலாம். எல்லாம் நன்மைக்கு நல்லா தான் நடக்கும். ஓகேங்க, கமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுங்க கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பேசுகிறீங்கன்னா கூட மன்னிச்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்சது நான் அப்படியே ஃப்ளோவில் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி, என் வீட்டுக்கார்ட்டு பேசுகிற மாதிரி சும்மா பேசிட்டேன். அந்த கரெக்டாக அந்த ஃப்ளோவில் கரெக்டாக நான் பேசல, சாரி. அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், எல்லாம் நன்மைக்கு.